உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் இருக்குன்னு அதை எடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு இங்கே விண்டோஸ் கேட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆர்டரில் இருக்கும் ஆப்ஸ்லாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே லாஸ்ட் பண்ணீங்கன்னா வேர்ட் ஆப் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, இங்கே இருக்கு பாருங்கள் வேர்ட் ஆப்பு. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி வேர்ட் ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இங்கே கீழே பாருங்க டைப் கேப் செக்ஷன் இருக்காங்க. கீழே டைப் கேப் செக்ஷன் இருக்குங்களா, இங்கே போயிட்டு வேர்டுன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா வேர்ட் ஆப் மேலே ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜில் நியூ டாக்குமெண்ட்ஸில் கிரியேட் பண்ணுறதுனா டெம்ப்ளேட்ஸ், அப்புறம் பிளாக் டாக்குமெண்ட்டு ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நீட்டாக எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இந்த மாதிரிலாம் ஹோம்ஸில் இருக்கும். ஹோம் டேபில் இந்த மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூங்கிறது நியூ டாப் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் டாக்குமெண்ட் எடுத்து பண்ணேன். இதில் வந்து நம்ம புதுசாக பிளாக் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த டெம்ப்ளேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, என்ன உங்களுக்கு தேவையோ எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு, லெட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் நிறைய விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அதில் வந்து நிறைய வகைகள் இருக்கு. பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அது நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ணி போனீங்கன்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஆஃப்லைன் எடுக்கனால எனக்கு இந்த ஸ்டாண்டர்டாக உள்ள டெம்ப்ளேட்ஸ் காமிக்கிறோம். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் சர்ச் பண்ணி ஆன்லைன் மூலயமா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வேணும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் அதில் எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக பேசிக்ஸ் நம்ம சொல்லி தர போகிறோம். ஸோ பேசிக்ஸ் மட்டும் அதில் பார்க்க போகிறோம். டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் பார்ட்லேயும் அடுத்த வரதுலேயும் நம்ம வந்து சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வைப்போம். இப்போ பாதியிலே முடிக்க முடியாமல் இருக்குங்க, அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் போய் எங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கமிஷன் சேவ் பண்ணி வச்சுருந்தா உள்ளே போயிட்டு எந்த ஃபோட்டோ லோக்கல் எடுத்து விஷயம் பண்ணணும். எப்படி ஓப்பன் மட்டும் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் வந்து பேசிக்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ பிளாக் டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நியூ கொடுத்து பிளாக் டாக்குமெண்ட் எடுக்கணும் நடக்கும். இல்லை ஹோம்லேயே நம்மளுக்கு நியூவில் பிளாக் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பிளாக் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். எஸ் ஒரு நியூ டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட் ஒன் வேர்டு இருக்கு பாருங்கள். இது வந்து ஃபைல் நேம், அதாவது என்ன இந்த வேர்ட் ஃபைலோட நீங்கள் என்ன மாதிரி வந்து சேவ் பண்ணுறீங்களோ அது இங்கே தான் சேவ் ஆகும். ஸோ இது வந்து இப்போ நான் சேவ் பண்ணாதனால டாக்குமெண்ட் வேர்டு கிடக்கு. இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபைல் நேமை மாற்றி அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், இது வந்து சேவ் ஐக்கான் சொல்லுவாங்க. ஒரு சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். இது வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நீங்கள் எதாவது தகவல் பண்ணுறீங்கன்னா பழைய இதுக்கு போகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா சப்போர்ட், கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா அண்டு ஆகும். அடுத்தது வந்து அண்டுலேருந்து ரீடு பண்ணுறதுக்கு, ரீடு பண்ணுறது ஒரு ரிப்பீட் சொல்லுவாங்க, அது வந்து கண்ட்ரோல் ஆகும். திரும்ப பண்ணாதே நீங்கள் இல்லை இது சரியாக இருக்குன்னு சொல்லி திரும்ப ரீட் பண்ண பிறகு வந்து ரீடு. அண்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஜி, ரீடுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி கொடுக்கணும். இப்போ அந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணுவோம். ஒரு கட்டல் இருக்கிறதுனால சேவ் ஆகாது. ஸோ நம்ம சேவஸ் கொடுத்தா நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சேவஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபைல் சேவ் பண்ணலைன்னா சேவஸில் போயிட்டு தான் சேவ் பண்ணணும். சேவஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு எங்கே ஃபைல் சேவ் பண்ணணுமோ அங்கே உங்கள் பிசியில் சேவ் பண்ணால் பிசியில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு லிங்க் மூலியமா, இல்லை ஷேர் பண்ணுறது மூலியமா, இல்லை உங்கள் ட்ரைவில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரௌஸ் சென்டர் போகிறோம், அதில் போய் என்னோடய ஃபோட்டோக்குள்ளே நான் போய் சேவ் பண்ண போகிறேன். இதில் போயிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துல நான் சேவ் பண்ணிட்டேன். நான் வந்து டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணுறதுனால
டெஸ்க்டாப் கொடுப்பாங்க, அதில் நான் சேவ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு எந்த லொக்கேஷன் சேவ் ஆகும்போது மேலே காமிக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸில் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபைலுக்கான நேம் நீங்கள் ஒன்று கொடுக்கணும். கொஞ்சம் ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்னோட சேனல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்து இது வந்து சேவஸ் டைப் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வேர்டில் இருக்கனால வேர்ட் டாக்குமெண்ட் வரும். இதுக்கப்புறம் இதில் நிறைய டைப் இருக்குது, இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி போக சொல்கிறேன். எதுக்கு டிஃபால்ட்டாக எங்கே இருக்கோ அதே சேவ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வேஸ்டடுங்கிற நேரில் வந்து ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம மேற்கொண்டு எடிட் பண்ண நம்ம இந்த சேவ் ஐக்கன் கொடுத்தோம்னா அதுவே சேவ் ஆகிடும். இந்த ஏரியா நேம் வந்து டைட்டில் பார். இந்த ஏரியாவோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த ஏரியாவோட நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து விண்டோஸ் கண்ட்ரோலர். விண்டோஸ் கண்ட்ரோலர் அப்படின்னா இப்போ இதில் வந்து 3 வகையான பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. மினிமைஸ் பட்டன், இது வந்து ரிஸ்டோர் பட்டன், இது க்ளோஸ் பட்டன். இப்போ மினிமைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டைரெக்டாக கொடுத்தா அப்படின்னா மினிமைஸாக உட்காந்து திருப்பி நம்ம இதில் வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ரீஸ்டோர் பட்டனுங்கிறாங்க, நம்ம தேவையான ரீஸ்டோர் போட்டுறாங்க. இப்போ தேவையான சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து முன்னால் இந்த மாதிரி நம்ம தேவையான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இன்னும் 2-3 ஆப் யூஸ் பண்ணுறோம்னா அதை ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம்னா தேவையான சைஸ் பண்ணி இந்த ஒரு ஆப்பையும் இந்த ஒரு ஆப் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு சொல்லி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்து நிறைய பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமாக இருக்கு. தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். சைஸ் கரெக்டாக போல் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வேறு இதில் 2-3 ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ரிஸ்டோர் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறவங்க இப்போ இங்கே வந்து இன்னொரு பட்டன் ஓப்பன் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம பண்ணது ரிஸ்டோர் பட்டன், இது வந்து மேக்ஸிமஸ் பட்டன். மேக்ஸிமஸ் பட்டன்ங்கிறப்போ உங்களுக்கு விண்டோக்கு கரெக்டாக போய் உட்காந்துக்கும். அந்த விண்டோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நான் ஃபுல் சைஸில் போய் உட்காந்துக்கும். இப்போ நான் மேக்ஸிமஸ் கொடுத்தேன்னா நான் டெஸ்க்டாப் பண்ணாலும் டெஸ்க்டாப் சைஸுக்கு உட்காந்து வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துக்கலாம். மேக்ஸிமஸ் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கே தெரியும். அது வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஃபைலுக்கு செட் ப்ரோ டிசைன் இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் டேப் மெனு பார் நிறையா இது இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே வந்து ரிப்பன். இது யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரிப்பன் இது இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஸ்டேட்டஸ் பார். இங்கே இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஸ்க்ரோல் பார். அதாவது வெர்டிகலாக இருந்தாலும் வெர்டிகல் ஸ்க்ரோல் பார். இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாக்குமெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து, அதாவது நீங்கள் எத்தனாவது பேஜில் இருக்கீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம். ரீட் மோட்ல இருக்காங்க. இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு புக் எப்படி படிப்போம், எப்படி ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மோடு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட் எது இல்லாதனால இப்போ வந்து செஞ்சு தான் உங்களுக்கு புரியாது. நான் பின்னாடி இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது என்னென்ன இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது வந்து லேஅவுட் ஆப்ஷன்ஸ். இங்கே 2 இருக்கு. ஃப்ரண்ட் லேஅவுட் லேஅவுட் 2 இருக்கு. இது வந்து லேஅவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் யூஸ் பண்ணுறதுன்னா இது இருக்குங்களா? இது வந்து ஜூம் இன் ஆப்ஷன். இப்போ நான் வந்து ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும், மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும் சர்க்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இதில் என்ன டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபைல் டேப்லெட். இப்போ ஃபைலுக்கு போய்க்கோங்க. ஃபைல் டேப்ல என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லுவேன். இதில் வந்துட்டு ஹோமு, நியூ, ஓப்பன், இன்ஃபோ, சேவ், சர்வீஸ், கிரெடிட், ஷேர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துருவோம் என்ன வருது. இப்போ நேம்ங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி பிளாக் பேக்கில் ஓப்பன் பண்ணுறது, எப்படி டெம்ப்ளேட்லாம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நியூ ஆப்ஷன்லேயே தான் சொல்லிட்டேன். ஓப்பன் பண்ணுறதும் அதே சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி.
இப்போ ஓப்பன் பண்ணணும். ஃபைல் ஆல்ரெடி சேவ் ஆகிட்டாலும் ஒருத்தர் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்ஃபோ போட்டுங்க. இந்த ஃப்ளாட்டோட இன்ஃபோ எல்லாமே இப்போதைக்கு நான் தேவையில்லை. பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேவ் ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சேவ் சுட்டி பண்ணுறதுன்னு நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஃபைல் எடுத்தோடனே நீங்கள் எப்பவுமே பிரிண்ட் எடுத்தோடனே சேவ் பண்ணி வச்சது ரொம்ப நல்லது. ஸோ எடுத்தோடனே ஃபைல் கொடுத்து சேவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து பிரிண்ட்டுக்கு போகும். நம்ம என்ன பிரிண்ட் வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். இப்போ பிரிண்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பின்னாடி சொல்லிட்டு ஷேர் ஆப்ஷன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம், இமெயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட்டுங்கிறப்போ உங்கள் வேட் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுல நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வேட் டாக்குமெண்ட்டை நாங்கள் பிடிஎஃப் உங்கள் வேட் டாக்குமெண்ட் இப்போ உங்கள் வேட் டாக்குமெண்ட்டை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய பிடிஎஃப் உங்களுக்கு போகிறோம். ஸோ இதெல்லாம் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு கொஞ்சம் சேவ் வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் பிடிஎஃப் இப்போ பிடிஎஃப் வந்துச்சு. இப்போ டேரெக்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்களோ அதை மேலே பார்த்துக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச சூஸ் பண்ணி சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதோட ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய சேனல் நேமே கொடுத்துட்டு பிடிஎஃப் பப்ளிஷ் பண்ண போகிறோம். பப்ளிஷ் இருக்குல்ல, பப்ளிஷ் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேஸ்டட்.pdfன்னு சொல்லி ஓப்பன் ஆகிடுச்சு போகிறோம். பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் பிளாங்க் டாக்குமெண்ட்டாக நான் உங்களுக்கு சும்மா அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கண்டென்ட் என்னவோ அதை அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்து க்ளோஸ் கொடுத்துருந்தா ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடும். அதான் வேறு ஒன்று ஃபைல் டேபில் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஹோம் டேபில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டேபில் என்ன இருக்குன்னா பேஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் சம்பந்தது அது கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்பி பேப்பர் 2 பேப்பர் மாதிரி இருப்பாங்க காப்பி. இது வந்து கார்னர் பெயிண்டர். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஐக்கனுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கான ஷார்ட்கட்கே அதிலே காமிச்சு இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்-X, காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல்-C, ஃபார்மேட் பெயிண்டர் அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt-Control-C இல்லைன்னா Alt-Control-V. இது வந்து ஃபார்மேட் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குங்களா, இது வந்து ஒரு குரூப்பு, அதே மாதிரி இது வந்து ஒரு குரூப் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்குங்களா, இது வந்து ஒரு குரூப்பு, இது வந்து ஒரு குரூப்பு. ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குரூப்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பேராகிராஃப் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒவ்வொரு ஐக்கானும் ஃபோன் பேப்பை ஒவ்வொரு ஐக்கான எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேஸ்ட்டுக்கு பண்ணுவோம். இப்போ சம்திங் ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் ஆஃப் பேராகிராஃப் ஒன்று உங்களுக்கு பிடிச்சதா செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸ் கிளிக்கில் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணலாம் செலக்ட் ஆகும். இதை வந்து இப்போ பர்டிகுலர் ஏரியா ஒன்று செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ கண்ட்ரோல் பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனிமையான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்-V. பேஸ்ட்டுங்கிறது ஒன்று இல்லை. பேஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸோ இல்லை குறிப்பிட்ட பேராகிராஃபோ இல்லை எதையாவது இமேஜாக இது வேணால் அதே உங்களுக்கு வந்து தேவைப்படுது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதை வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வேணுது. அதை நான் ஃபாலோ பண்ணது ஒரு முழுவதும் தேவைப்படுது. ஒரு இடத்துல நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணுறதாவே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்-C இங்கே போகிறோம். இதுதான் கண்ட்ரோல்-C காப்பி. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். பேஸ்ட்டுங்கிறது வந்து காப்பி பண்ணிடுறோம். நீங்கள் மெத்தட் போட்டாலே நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். நான் இதை வந்து காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் கீழேயே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பேஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல்-V கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகும். இந்த பேஸ்ட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து டீட்டெயிலாக நம்ம இப்போ சொல்கிறேன். அது பேஸ்ட் பசங்க நீங்கள் ஒரு இடத்துல வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி காப்பி பண்ணுறது. அதில் உள்ள நம்பர்ஸு, ட்ராயிங்ஸு
எல்லாமே தேவைப்படுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து பேஸ் பர்சன் யூஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி வரும் டீட்டெயிலாக சொல்கிறேன். கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேஸ் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அவங்க வந்து பேஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் பேஸ் பண்ணல, உங்களுக்கு எத்தனை வாட்டி தேவையோ அத்தனை வாட்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே வந்து கன்வீனியன்ஸ் ஆகிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு வாட்டி ஸோ கண்ட்ரோல் ஜி பார்த்தீங்கன்னா அண்டோ சொன்னாலும் ஸோ அண்டோ பண்ணிட்டு இருக்கோம். அண்டோக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா அந்த 50 வருஷம் பழைய இடத்துல எப்படி வந்து ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு எடுக்கலாம். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கட் கண்ட்ரோல் எக்ஸ் கட்டுங்கிறது அது. இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு வேறு இடத்துல போய் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் கட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி வச்சேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறத நான் கட் பண்ணி வேறு இடத்துல ஒட்ட போகிறேன். அதனால பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ பேஸ்ட் பண்ணுறது நான் இந்த பேராகிராஃப் கீழே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் வி. ஸோ கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ கட் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பார்த்தாச்சு, கட் பார்த்தாச்சு, காப்பி பார்த்தாச்சு. காப்பிங்கிறது ஒரு லைனாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா காப்பி. இங்கே நான் காப்பி பண்ணுறேன். இந்த லைன் வந்து கண்ட்ரோல் சி காப்பி பண்ணியாச்சு. ஒரு கீழே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். வீக் அப்படின்னா பேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மேட் பிரிண்டர். இது வந்து மெயினான ஒன்று. ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சில ஃபார்மேட் வச்சுருக்கீங்க. அதே ஃபார்மேட்டை வந்து மற்ற வேர்ட்ஸ் மூலமாக மற்ற பேராகிராஃபோ ஒரு இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கலாம். இதே சில மெத்தடி இந்த ஃபார்மேட் பிரிண்டரில் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் சில ஃபார்மேட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஃபாண்ட். இது வந்து ஃபாண்ட்டுக்கான அலைன்மெண்ட். நம்ம ஃபாண்ட்டுக்கான உங்கள் ஃபாண்ட்டை நீங்கள் என்னென்ன பார்த்துலாங்க இருக்குது அந்த ப்ரூஃப் தான் இது. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபாண்ட்டை என்ன டிசைன்ஸ் பண்ணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது இந்த ஆல்கான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிப்பேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒன்றா ப்ரமோட் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபாண்ட் சைஸு. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சைஸ் தேவைப்படுது, இல்லை சைஸ் சின்னதாக தேவை சின்னதாக இந்த பேஸ் செலக்ட் பேஸ் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு செலக்ட் பண்ணிப்பேன். இப்போ இது வந்து போல்டாக வேணும் எனக்கு அப்படின்னா போல்டு கொடுத்தீங்கன்னா போல்டு ஆகிடும். போல்டுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கீ கொடுத்தீங்கன்னா போல்டு ஆகிக்கும். ஓகேங்களா? இது டேலிக்காக வேணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஆகி டேலிக்கெலாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அண்டர்லைன் பண்ணுறது. அண்டர்லைன் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து கிராஸ். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சில ப்ரைஸஸ்லாம் அடிச்சுட்டு ஆடி தள்ளுபடின்னு சொல்லி போட்டு இப்போ இந்த ப்ரைஸ் இல்லை வேறு ப்ரைஸை சொல்லி ஒரு ப்ரைஸ் போடுவாங்களே அந்த ரேட் அடிச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே ஸ்டாக் ஆகிடும். ஒரு கோடு மாதிரி இருக்கும். இது வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா செலக்ட் பண்ணுங்கள். இந்த விண்டோஸ் இருக்கிறதுல இது ஒரு லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுற வரும். இப்போது தனியாக அந்த ஒரு லெட்டர் மட்டும் கீழே பேச்சு பாருங்கள். எஸ்ன்னு வந்து கீழே வந்துடுச்சு விண்டோஸில். ஜஸ்ட் எனக்கு இது கீழே வேணாம் ஜஸ்ட் மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எஸ் வந்து மேலே போயிடும். அந்த இத்தாலிக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இத்தாலிக் எடுத்து பண்ணாங்க. இப்போ பாருங்க எஸ் வந்து டாப்பில் மேலே போயிடுச்சு. இதே மாதிரி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை இப்போ நம்பரை போட்டு அதை ஸ்கொயராக மாற்றிடுவாங்க. அதெல்லாம் மாற்றலன்னா இதெல்லாம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு நான் ஜஸ்ட் பண்ணி மாற்றலாம்.
இது வந்து சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர் ஸ்கோர். இது வந்து சூப்பர் ஸ்கோப். சூப்பர் ஸ்கோப் வந்து அந்த ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபோர் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது சூப்பர் ஸ்கோப். இதோட ஷார்ட்கட் கீ இதோட ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். ஸோ ஜஸ்ட் நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லித்தரேன். ஜஸ்ட் நான் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஃபோர் ஸ்கொயர் எவ்வளோ வருது அப்படின்றத அப்ளை பண்ணாலும் அதுக்கு ஃபோர் போட்டு டூ போட்டுப்பாங்க. இப்போ ஸ்கொயர் வேணாலும் நம்ம டூ மட்டும் ஸ்கொயராக பண்ண போகிறோம். அதனால் டூவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஐக்கான் இருக்குல்லைங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக மாதிரி இப்போ ஃபோர் ஸ்கொயர் வேணாம்னா அதை ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இதோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கிளியர். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து அண்டர் ஸ்கோர் கொடுத்து லைன் கொடுத்து குவாலிட்டி கொடுத்து இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மேட் எதுவும் எனக்கு வேணாம், நார்மலாக இருக்க முடியும்னா ஜஸ்ட் இதை போயிட்டு கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா நார்மல் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து. ஸோ இதையும் நம்ம ஃபார்மேட் தான் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்பைர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஜஸ்ட் இதையும் கொடுத்துட்டு கிளியர் ஃபார்மேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக என்னங்கிறது அது வந்து. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட். டெக்ஸ்ட் எஃபெக்டில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் இருக்குது. இது வந்து நான் இப்போதைக்கு போகணும்னா உங்களுக்கு ஓகே அப்ளை ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வியூ மட்டும் காமிக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாங்க. டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி அவுட்லைன் இதெல்லாம் விட்டு நிறைய எடிட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைலைட். இது ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு நம்ம டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ நான் இந்த விண்டோஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுனாலும் ஜஸ்ட் இதில் போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். எந்த கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபாண்ட் கலர். ஃபாண்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் சேஞ்ச் பண்ண முடியுமோ ஜஸ்ட் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய ஏரோ வரும். இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும். ஸோ இதில் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தேவையான செலக்ட் பண்ணலைன்னா செலக்ட் ஆகாது. ஸோ ஏரோ கிளிக் பண்ணி எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெட் கலர் கொடுத்து ரெட் கலர் சேஞ்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் மோட் கலர்ஸ் கொடுத்துங்க. அதில் இன்னும் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன கலர் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கலர் என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிச்சதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக்காக கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் கலர் பண்ண மாதிரி அதை யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேஸ் சேஞ்ச் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லோயர் லெட்டரும் நெக்ஸ்ட் வரதெல்லாம் வந்து அப்பர் கேஸ்லையும் வரணும். இல்லை முதல் லெட்டரில் அப்பர் கேஸில் வரணும், அடுத்த வரலாம் லோயர் கேஸில் வரணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது ஏதாவது ஃபஸ்ட் அப்பர் கேஸ்லேருந்து லோயர் கேஸ் வரணும்னா ஃபஸ்ட் இதை செட் பண்ணிவிட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கேப்ஸ் அப்ளை பண்ண முடியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் டைப் பண்ணது வந்து அப்பர் கேஸ் டைப் பண்ணால் அப்பர் கேஸ் ஆகும். அது லோயர் கேஸ் வேணும்னா லோயர் கேஸ் இதான் நல்ல லோயர் கேஸ் வந்துடும். சம்டைம்ஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் யாராவது கேபிட்டலைஸ் வச்சு வேணும். முதல் லெட்ரு இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதுவும் இந்த ஃபைல் ஃபாண்ட் சைஸ் தான் இதுவும் சேர்ந்தாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது இது இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஃபாண்டோட சைஸை கிளிக் பண்ண ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. அது எது இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போது ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டு ஐக்கானும் இப்போ யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் உள்ள ஃபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ நிறையா ஃபார்மேட் பண்ணியாச்சு. குறிப்பிட்ட வேலை வந்து நான் நிறைய ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஃபார்மேட்டே வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேலை உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் பிரிண்ட் இருக்குங்களா கிளிக் பண்ணுவோம்.
இப்போ உங்களுக்கு இதே ஃபார்மேட்டில் என்ன வேணும், உங்களுக்கு இதே ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றது பாருங்கள். ஸோ எனக்கும் இதே ஃபார்மேட்டில் இப்போ இங்கே விண்டோஸ் இருக்குது, இதையும் நான் இதே ஃபார்மேட்டில் நான் மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்கனாலும் அதே ஃபார்மேட்டுக்கு மாறி வச்சுக்கணும். ஸோ இதை ஃபார்மேட் பண்ணுறதோட வேலை. சேம் அதே தான். இப்போ நான் இதே ஃபார்மேட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அந்த சைட்லையும் ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு விண்டோஸ் இருக்காங்க, இங்கேயும் சேம் அதே ஃபார்மேட் தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுறது யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அதே ஃபார்மேட்டுக்கு மாறிடும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிடுவோம் அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணாத மாறிடும்.